என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகால வேளையில் முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதுவும் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஏன் முக்கியத்துவம் தரப்படுகிறது? கலைஞர் அவர் செய்கிறார், அவர் குடும்பத்தினர் அனைவரும் செய்கிறார்கள். அவருடைய பலனை தெரிந்திருக்கிறார்கள். யோகாசனம் செய்கிறவர்களுக்கு நீண்ட நாள் வாழ்வார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 80 வயசு 90 வயசுக்கு மேலே வாழ்கிறார்கள். அதான் நான் பார்க்கணும். யோகாசனம் செய்ய செய்ய நமது ஆயுள் நீடும். ஆயுள் குறையாது, நீண்டு கொண்டே போகும். 84 லட்சம் ஆசனங்கள் இருக்கிறது. எப்படி அதை செய்ய முடியும்? நமது முனிவர்கள், ஞானிகள் எல்லோருமே 10,000 ஆண்டுகள் 5,000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அத்தனை காலம் வாழாமல் நமக்கு வைத்திய நூல்கள், ரேகசாஸ்திரம், வானசாஸ்திரம், இன்ன பிற திருக்குறள், திருமந்திரம் இவைகளெல்லாம் எழுத முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழ்ந்தவர்களால் எழுத முடியாது. அதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு தாம்பரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் மாணவர்கள். நிதிஷ் கல்யாண் 10 வயது, வெங்கடேசன் 9 வயசு, வருண் 12 வயசு, ஆச்சி ஐசிஎஸ்சி பள்ளியிலிருந்து எங்கே உசிலம்பட்டி மதுரை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. உசிலம்பட்டி எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குது பாருங்கள். என்ன ஆர்வம்! இங்கே வந்திருக்கிறார்கள் 3 பேர். அவர்கள் இப்பொழுது உசிட்டாசனத்தை செய்ய போகிறார்கள். உசிட்டாசனம் என்பது மாணவர்களுக்கு மிக முக்கியம். தம்பி பத்மாசனத்தை கலத்தி விட்டு உசிட்டாசனம் செய்யுங்கள். மாணவர்களுக்கு தான் இந்த சளி தொல்லை, இருமல், டிபி, ஆஸ்மா இதெல்லாம் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு கம்மி. ஆசனம் போடுறவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். இதெல்லாம் வராது. எங்கே உசிட்டாசனம் போடுங்க. பாடியை முன்ன தள்ளுங்க. அப்படி முன்னால் தள்ளணும். கையை 2 ஒன்று போல் வைக்கிறேன் தம்பி. இடுப்பு முன்னால் தள்ளு. நல்ல மூச்சு இழுக்கணும். இந்த ஆசனத்தில் மார்பகம் விரியப்படுகிறது. என்ன மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சளித்தொல்லை, இருமல், டிபி, ஆஸ்மா, இது எது இருந்தாலும் சரி, இது நீங்கிவிடும். மார்பகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஆஸ்மா, டிபி போன்ற சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக நீக்கக்கூடியது இந்த உசட்டாசனம். அப்படியே இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே உட்காருங்கள். கையை முதுகு பக்கம் கட்டுங்கள். அப்படியே முன்ன குனி. மகாமுத்ரா என்று சொல்வார்கள். பின்னால் வளைஞ்சா முன்னால் வளையணும். அதுக்கு மாற்றாசனம். இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இருதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், இந்த மாதிரியான சளி தொல்லைகள், ஆஸ்மா, இருமல், டிபி, தொண்டைப்போச்சல், இன்ன பிற நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூச்சுக்குழாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இது ஒன்று தான் முழுமையான தீர்வு காண முடியும். ஆனால் இதை மாலையில் செய்ய வேண்டும்.
காலையில் செய்தாலும் சரி, மத்தியானம் செய்தாலும் சரி, மாலையிலும் செய்ய வேண்டும். 20 வருஷம் 25 வருஷம் ஆஸ்மாவால் கஷ்டப்பட்டவர்கள் கூட இந்த ஆசனத்தை செய்தால் முழுமையாக நீங்கிவிடும். இன்னொரு தடவை செய்யுங்க. எந்திரிங்க. வசிட்டாசனம். அப்படியே இதில் ஒரு கையை மேலே தூங்க போவோம். அப்படி செய்யுங்க. குட். உட்காரு. அப்படியே ரிலாக்ஸ் பண்ணு. உட்காரு. முன்ன குனி. முன்ன குனிடா சடார்னு. கையை முதுகில் வச்சுக்கோ. 20 எண்ணிக்கை முன்னால் குனிணும். முதுகுவலி சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட இதை நீங்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நிமிருங்க. பத்மாசனத்தில் உட்காருங்க. இந்த அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, 20 வருஷம் 25 வருஷம் ஆஸ்மாவில் சம்மந்தப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க இந்த ஆசனத்தை சாயங்காலம் பண்ணணும். காலையிலையும் பண்ணணும், மாலையிலையும் பண்ணணும், படுக்கும்போதும் பண்ணணும். காலையில் கண்டிப்பாக பண்ணணும். அவன் திருமந்திரத்தில் இதை பற்றி சொல்லுதான். அஞ்சனம் போன்றுடல் ஐயர் மந்தியில் வஞ்சகவாத வரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்ததில் பித்தரும். பித்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடையவர்கள் காலையிலையும், அஞ்சனம் போன்றுடல் ஐயரும் வஞ்சகவாதம் வரும் மத்தியானத்தில். மத்தியானம் செய்யணுங்கன்னா மாலையிலையும் செய்யணுங்க. வஞ்சகவாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்ததில் பித்தரும். நஞ்சரச் சொன்னோம் நரைதிரை நாசமே என்று சொல்கிறார். ஆகவே இவர்கள் விடாமுயற்சியுடன் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அடிக்கடி தும்மல், அடிக்கடி ஜலதோஷம் பிடிக்கிறது, இதெல்லாம் வராது. வந்தாலும் நீங்கிவிடும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை விடாமுயற்சியுடன் செய்து தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து ஆரோக்கியமாக வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.